சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பான குட் மார்னிங்ப்பா. 11த் ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ வந்து பார்க்க போறோம். நாளைக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் வந்து முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து 11த் ஸ்டாண்டர்டுக்கானது பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி 70 மார்க்குக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் வந்து நடைபெறப் போகுதுப்பா. டோட்டலா வந்து 70 மார்க்குக்கு வந்து எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்றது இருக்குது. இந்த 70 மார்க்குக்கு நமக்கு என்னைக்கு எக்ஸாம் அப்படின்னா, 14ஆம் தேதி மார்ச் மந்த் வந்து நமக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் ஆகுது. எந்த ஒரு சூழ்நிலையில தான் 70 மார்க்ல 15 மார்க் எடுத்தாலே போதும் நம்ம பாஸ் ஆயிடலாம். உங்களுக்கே வந்து தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இந்த ஒரு சூழ்நிலையில தான் 11த் ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான எத படிச்சா எவ்ளோ சென்டம் மார்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்முடைய டெலகிராம் குரூப் லிங்க் இருக்கு. மறக்காம நம்முடைய குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். குறிப்பாக நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் 11த் ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்றது ஒரு மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இந்த 11த் ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் 15 மார்க்குமே நம்ம அசால்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துறலாம். குறிப்பா 1 மார்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க். புக் பேக்ல இருந்து மட்டும் தான் சில குட்டீஸ் கேட்க போறாங்க. இது ஒண்ணொண்ணுத்தையும் நான் வந்து படிச்சு காட்டணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. ஆ, குறிப்பா வந்து உங்களுக்கே வந்து தெரியும்னு நினைக்கிறேன். டோட்டலாவே வந்து நீங்க அசால்ட்டா 15 மார்க் வந்து எடுத்துற முடியும். அடுத்ததா பார்ட் 2 வந்து பாருங்க. எவையேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கன்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. வினா எண் 24க்கு கட்டாயமாக விடையளிக்க, அதாவது ஆன்சர் எனி 6 கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 24 இஸ் கம்பல்சரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. 16லிருந்து தொடங்கி 24 வரைக்கும் கொடுத்திருக்கிறாங்க. இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 9 கொஸ்டினில் 6 எழுதணும். அந்த 6 கொஸ்டினில் 24 இஸ் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். குறிப்பாக இதில் 12க்கு 12 மார்க்கை அசால்ட்டாக நம்ம தட்டி எறிஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்க, ஏஎல்யூடைய செயல்பாடுகள், அதாவது வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் an ஏஎல்யூ கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 17வது வந்து பாருங்க, 11.011 என்ற இரு நிலை எண்ணிற்கு நிகரான பதின்ம எண்ணை வந்து காண்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா 18 தற்சுழற்சி என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 19 சி பிளஸ் பிளஸில் உள்ள பிரேக் கண்டினியூ கூற்றுக்கள் பற்றி குறிப்பு ஷார்ட் ஃபார்ம் வந்து எழுதுங்க. சி பிளஸ் பிளஸ் தனியாகவும், அப்புறம் பிரேக் பற்றி தனியாகவும், கண்டினியூ பற்றியா தனியாகவும் எழுதுங்க. 20 இஃப் கூற்றின் கட்டளையமைப்பு மற்றும் எடுத்துக்காட்டு எழுதுங்க. ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது 21 வாய்டு தரவு வகையின் முக்கியத்துவத்தை வந்து எழுதுங்க. வாய் டேட்டா டைப் உடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஜஸ்ட் 2 லைன் எழுதினாலே போதும். 22 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பல்லுருவாக்கம் என்றால் என்ன? ஒரே லைன் இல்ல 1 1/2 லைன் எழுதினா போதும். அடுத்ததா டிஎஸ்சிஎல்எல் என்றால் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்கல்ல. ஸோ இதுக்கும் 2 மார்க் நீங்க ஜஸ்ட் 2 லைன் எழுதினீங்கனாலே வந்து போதும். 24 இஸ் கம்பல்சரிங்க. ஓகேங்களா? 24 இஸ் கம்பல்சரி 2 மார்க். அதுவும் புக் பேக் தான். அதுவும் வந்து எழுதிடுங்க. அடுத்ததா பார்ட் 2 முடிச்சுட்டு பார்ட் 3 வந்து பார்க்க போறோம். 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இதுலயும் ஆன்சர் எனி 6 கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 33 இஸ் கம்பல்சரி. 6 வினாக்கள் விடையளிக்கணும். அதுல 33 கட்டாயம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. 25வது அடிப்படை வாயில்களின் மெய்ப்பட்டியல்களை எழுதுக. ட்ரூத் டேபிள் தெரியும் நினைக்கிறேன். அடுத்தது 26 சிடி மற்றும் டிவிடி வேறுபடுத்துக. டிஃபரன்ஷியேட் வந்து எழுதுங்க. சிடிக்கு எது யூஸ் பண்ணுவோம், டிவிடி என்னென்ன யூசேஜ் இருக்குன்றத வந்து எழுதிருங்க. டிஃபரன்ஷியேட் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது 27 மறுசுழற்சி தொட்டி குறிப்பு வரைக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அதாவது ரீசைக்கிள் பின் தெரியும் நினைக்கிறேன். அதை பற்றி நீங்கள் ஷார்ட்டாக ஓனாகவே எழுதலாம். அடுத்ததாக 28 பிரிப்பு என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக 29 டெஃபனிஷன் குறிப்பு வரைகன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஷார்ட் நோட் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. கீவேர்ட்ஸு ஐடென்டிஃபிகேஷன், அதாவது சிறப்பு பெயர்கள், குறிப்பு பெயர்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. 30வது வந்து பாருங்க, சி பிளஸ் பிளஸில் செயற்கூறு பற்றி குறிப்பு எழுதுகன்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. 31 அணி என்றால் என்ன, அதனுடைய வகைகள் என்ன, வாட் இஸ் அன் அரே, வாட் ஆர் த டைப்ஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. 32 மூன்று வகை காண்புநிலை பாங்குகள் பற்றி எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 33 இஸ் கம்பல்சரின்னு சொல்லிட்டுனா, ஒரு கீழே கொடுக்கப்பட்டுள்ள சி பிளஸ் பிளஸ் நிரலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. ரீட் த ஃபாலோவிங் சி பிளஸ் பிளஸ் கோட் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கிவன் பிலோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க.
அதை வந்து நம்ம வந்து கொஸ்டின்ஸ் கீழே இருக்கு பாருங்க, மேற்கண்ட நிரலின் இனக்குழுவின் பெயர் என்ன, இதுக்கெல்லாம் வந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணி அதை பார்த்து எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்பா பார்ட் 5க்கு வந்துட்டோம். குறிப்பா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 4ல கணிப்பொறியின் தலைமுறைகள் எழுதுக 34ல ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கு சொன்னோம் அப்படின்னா ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் 5 தலைமுறை நீங்கள் எழுதுனீங்கனாலே 5 மார்க் வந்துடும். அடுத்ததா அது தெரியல அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி எழுதலாம், பயன்களை, இயக்க அமைப்பின் பயன்களை எழுதுக அப்படின்ட்டு. அடுத்ததா 35ல வந்து பாருங்க C++ல் உள்ள பிழைகளின் வகைகளை விவரிக்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட், நுழைவு சோதிப்பு மடக்கு என்றால் என்ன, ஏதேனும் ஒரு நுழைவு சோதிப்பு மடக்கின் பொது வடிவம் மற்றும் பொருத்தமான எடுத்துக்காட்டுடன் விளக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் இன் C++ அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. வாட் இஸ் அன் என்ட்ரி கண்ட்ரோல்டு லூப் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. 36 C++ல் இஃப் எல்ஸ் மற்றும் ஸ்விட்ச் கூற்றின் இடையே முக்கிய வேறுபாடுகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. 36ல பி C++ல் உள்ள மாறியின் வரையெல்லை விதிமுறைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குகன்னு வந்து கொடுத்துருக்காங்க. 37ல ஃபர்ஸ்ட், கட்டுரு என்றால் என்ன, அதன் பயன் என்ன, கட்டுருவை அறிவித்துள்ள தொடரியல் மற்றும் ஒரு எடுத்துக்காட்டு. 3 கொஸ்டினுக்குமே 5 மார்க், 1 1 2 அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. வாட் இஸ் ஸ்ட்ரக்சர், வாட் இஸ் இட்ஸ் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. லாஸ்ட்டுப்பா 38 வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறாங்க பாருங்க, பொருள் நோக்கு நிரலாக்கத்தின் சிறப்பியல்புகளை விவரிக்க, பொருள் நோக்கு நிரலாக்கத்தின் நன்மைகளை விவரிக்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அது இல்லை அப்படின்னா C++ செகண்ட் பார்ட் 2 வந்து பாருங்க, C++ நிரலில் உள்ள பிழைகளை திருத்தம் செய்க, அவுட்புட் ப்ரோக்ராம் கொடுத்துருக்குறாங்க. இதையும் வந்து நீங்கள் வந்து முடிச்சுக்கலாம். குறிப்பாக 38ல் அப்புறமா 37ல் எல்லாமே நம்ம ஃபுல் மார்க் எடுக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ 5 மார்க்கு வந்து ஒரு 10 5 மார்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அது மட்டும் படிச்சிங்கனாலே போதும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து 3 மார்க் கூட ஒரு 50 3 மார்க் வந்து கொடுத்துருக்கேன். 2 மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 2 மார்க் வந்து இருக்குது. 1 மார்க்கு ஒரு 100 1 மார்க் வந்து இருக்குது சில குட்டீஸ். ஸோ நீங்கள் இதை மட்டும் முடிச்சிங்கனாலே போதும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாமை நல்லபடியாக சூப்பராக அழகாக வந்து எழுதிருவீங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நல்லா எழுதுங்க, அசால்ட்டாக சென்டம் மார்க் எடுத்துடலாம் சில குட்டீஸ். நன்றி, வணக்கம்.